வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெள்ளச்சியோட 2வது பெண் கன்னுக்குட்டி மணி இருக்கால, அவளோட கன்னுக்குட்டி, அதாவது பட்டுன்னு சொல்லி நாங்கள் பேர் வச்சுருப்போம். நிறைய ஷார்ட்ஸில் நான் அவளை வச்சு போட்டிருப்பேன், பேர் சொன்னதில்ல. அவளை தாங்க நாங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்கங்க, நம்ம லைவில் கேட்டாங்க. அவங்க சும்மா தான் கேட்குறாங்கன்னு நினச்சோம். 2வது யாரோ எவரோன்னு பார்த்தோங்க. அவங்க நேற்று திடீர்னு வந்துட்டாங்க, சண்டே அப்போமா ஈவினிங்கில் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. நாங்கள் நினச்சோம் சரி வாங்க மாட்டாங்க, சும்மா பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க கையோடு பிடிச்சிட்டே போகிறோன்னு சொல்லிட்டாங்கங்க. ஏற்கனவே தெரியும், கருப்பு மாடு ஒன்று வச்சுருந்தாங்களோ அதோட ஆண் கன்னுட்டியை நாங்கள் விற்றுட்டோம். அப்போதைக்கு என்னோடய சின்ன பொண்ணு அழுது காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கங்க. அதனால் என்னோடய சின்ன பொண்ணுன்னா அந்த மாடுகள் இந்த நாய்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். அதனால் அவளுக்கு மனசே இல்லைங்க. அதனால் அவளை கூப்பிட்டு கேட்டான், பட்டு அவங்களுக்கு பிடிச்சிடுச்சா, நம்ம கொடுத்துடலாமான்னு சொல்லி ஒரு 2-3 டைம் கேட்டேங்க. சரிம்மா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. இதே நாங்கள் வேறு ஒருத்தவங்கன்னா நாங்கள் பட்டுவை கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க கடைசியில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நம்ம பக்கத்து ஊர் நம்மளுக்கு நெருங்கிய சொந்தமும் கூட அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டில் எப்படி 2 குழந்தைங்க இருக்கிறதுக்கும் 6-7 குழந்தைங்களுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க. இனி வரும் மழைக்காலங்களில் கொஞ்சம் பராமரிக்கிறது கஷ்டம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கண்மணி, அடுத்து வந்து வெள்ளச்சியோட கன்றுக்குட்டி இருக்குல்ல குட்டிமணி, அவங்களும் அடுத்தடுத்து கன்றுக்குட்டி போடுவாங்கங்க. அதனால் நம்மளுக்கு செட்டுகளுக்கு இன்னும் இடம் பத்தாது. ஆசையாகவும் இருக்குது எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு, ஆனால் எல்லாத்தையுமே நம்ம பராமரிக்கணும்ல, அந்த இதுவும் இருக்குதுங்க. அதனால் அவங்க வந்து நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. 2வது பக்கத்து ஊரே தான். இதே நம்ம வேறு பக்கம் ஒரு சந்தையில் விட்டுட்டு அது எங்கிட்டாவது போய் இருக்கிறத விட நம்ம பக்கத்துலேயே நம்ம தோணுறப்ப கூட போய் பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அதனால் நீண்ட நெடிய முடிவுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இதை கொடுத்துட்டோங்க. என்னோடய சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக கொடுத்துடுச்சுங்க. ஆனால் நைட்டு நேரத்தில் கால் பண்ணி கேட்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சுங்க. சரின்னு கால் பண்ணால், நாங்கள் கால் பண்ணுற நேரத்தில் பட்டுவோட சவுண்டு கேட்கவும் என்னோடய சின்ன பொண்ணு அழுதுடுச்சுங்க. உன்னால தான் நான் அந்த கன்றுக்குட்டியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் அழுகாதன்னு சொன்னேங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. இவளோட நினைவாக உனக்கு வந்து எதனா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. கடைசியில் எனக்கு வந்து எதுவுமே வேணாம், எனக்கு பட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப சமாதானப்பட்டு சிரமப்பட்டு தான் அவளுக்கு வந்து நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன். அப்புறம் அழுதுகிட்டே தூங்கிட்டான். இருந்தாலும் இவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.